பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரெட் ரோல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக அவங்க யூஸ் பண்ணுற மசாலா டேஸ்ட் வர மாதிரி எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி நான் சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்யறதுக்கு ஒரு பவுலில் வந்து மைதா, ஈஸ்ட், சுகர், தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வந்து ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்ச மாவு வந்து ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சி அது நடுவால் வந்து ஸ்டஃபிங்கை வச்சு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி நான் பண்ணுற மெத்தடில் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும். இப்போ இது மேலே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிரெட் கம்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பிரெட் ரோல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.